ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த இதில் வந்து கமெண்ட்ஸுக்கு ஒரு சில கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து சுடிதாரில் நெக்கோட அகலம் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட்டு. அதாவது ஷோல்டரோட பாடி மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு 40 வருது, ஷோல்டர் 16 வருது, ஆர்ம் ஹோல் 17 வருது. 2.25 வச்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் நெக்காக தான் வரும். நீங்கள் 40 இன்ச்சு வருது அப்படின்னா 3.25 வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் நெக்காக போட்டிங்க அப்படின்னாலும், ஏன்னா கேன்வாஸில் கட் பண்ணுறோம், கிளாத்து கிடையாது, ஃப்ளெக்சிபிளாக ஆகாது. அதனால் நீங்கள் 3 அல்லது 3.25 வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணும்போது கரெக்டான ஆர்ம் ஹோல் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப லூஸ் வேண்டாம். உங்களுக்கு 40 அப்படிங்கும்போது ஒரு 4 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதை ஆட் பண்ணி 11 + 1.5 வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் நாச் வந்து கரெக்டான இடமா பார்த்து கரெக்டாக நாச் போட்டு நீங்கள் அது ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். நெக்கு வந்து ரொம்ப டெப்த்து வேணும், 3-3.25 இன்ச்சு வச்சு ரொம்ப டெப்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் நாட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஷோல்டர் ஸ்லிப் லாக் யூஸ் பண்ணிக்கோங்க, நாட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து இறங்காது, அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதையும் மீறி செஸ்ட்டு ஓவர் டைட் வச்சிட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து ஃபிட் வராது. ஏன்னா கரெக்டான ஃப்ரீயாக இருக்கணும், உடம்பும் கிளாத்தும் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஏதோ ஒரு பக்கம் டைட் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த ஷோல்டர் அந்த இடம் டைட் பண்ணும்போது அதுக்கு மேல் பக்கமோ அல்லது கீழ் பக்கமோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் வர்றது அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் தான். அதனால் கரெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 3 அல்லது 3.25 இன்ச்சு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் தாராளமாக. நெக்கோட ஆகலாம், ஏன்னா நம்ம ப்ளவுஸுக்கு 3 இன்ச்சு வச்சாலும் சுடிதாருக்கு 3-3.25 வச்சாலும் நம்ம ப்ளவுஸ் அளவுக்கு சுடிதாருக்கு வந்து நெக்கு டெப்த்தாக வைக்க போகிறது கிடையாது. எப்போவுமே ப்ளவுஸை விட சுடிதாருக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம மேலே தான் வைப்போம். ஏன்னா இது வந்து நம்ம மேலே சாரீ கவர் பண்ணும்போது லோ நெக்காக இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஆனால் சுடிதாருக்கு அப்படி இல்லை, ஒன் சைடு ஷால் போடும்போது அல்லது ஷாலை நம்ம 2 பக்கமும் போடும்போது நெக்குடைய அந்த டெப்த்து தெரியும். அதனால் நம்ம ரொம்ப இறக்க போகிறது கிடையாது. அதனால் அகலம் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம், 3-3.25 3.5 வரைக்கும் கூட அகலம் வச்சுக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது பேக் நெக் அதிகம் வைக்கும்போது நீங்கள் நாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்லிப் லாக் வைங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணி உங்களுடைய அந்த இதை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 1-2 தைக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கே புரியும். அதை ப்ராப்பராக பண்ணினீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஃபால் வந்து கரெக்டாக ஆகிக்கும். அதே மாதிரி நெக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டிங் வரும். ரொம்ப திக் கேன்வாஸ் வைக்காதீங்க. இல்லை கேன்வாஸே உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கிளாத் வச்சே யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.